அம்பானி குடும்பத்து ஜென்ம பகையை தீர்த்த ரோஹித் சூரியகுமார் அறிவிப்பால் தலைகீழான ஆட்டம். இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி T20 மற்றும் ஒருநாள் தொடர்களில் பங்கேற்க உள்ளது. இதற்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. அதில் இந்திய T20 அணியின் புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு உலகக்கோப்பை தொடர் முடிவடைந்த பின்பு குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி நிர்வாகம் 115 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது. அது மட்டுமல்லாமல் ஏலத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பாக மும்பை அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டார். இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்கும்போது மும்பை அணியின் பதவியிலிருந்து அம்பானி குடும்பத்தினர் நீக்கியது ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அம்பானி குடும்பத்தின் முடிவிற்கு பின் இந்திய அணியின் அடுத்த கேப்டனாக நிச்சயம் ஹர்திக் பாண்டியா வருவார். அதற்கு முன் மும்பை அணிக்கு அவர் தலைமை தாங்க வேண்டும் என்ற முனைப்பு இருந்தது. அதற்கு ஏற்றபடி T20 உலகக்கோப்பை தொடரில் கூட இந்திய அணியின் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தான் நியமனம் செய்யப்பட்டார். இதன்பின் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் செய்யப்பட்டார். கம்பீர் இந்திய அணி நிர்வாகத்திற்குள் வந்த பின் மொத்த காட்சிகளும் மாறியது. அம்பானி குடும்பத்தினர் போட்டு வைத்த கணக்குகள் தவிடுபடியானது. இந்திய T20 அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்படும் வீரர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அனைத்து போட்டிகளும் ஆடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கம்பீர் கேட்டுக் கொண்டார். இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. ஏனென்றால் ஒரு ஆண்டில் 7 மாதங்களுக்கு மேலாக ஹர்திக் பாண்டியா காயமடைந்து ஓய்வில் இருப்பவர். உலகக்கோப்பை தொடரில் காயமடைந்த பின் அவர் மீண்டும் T20 உலகக்கோப்பை தொடரில்தான் இந்திய அணிக்கு விளையாடினார். இதனால் மும்பை அணிக்காக விளையாடி வரும் சூரியகுமார் யாதவ் ஏற்கனவே சில தொடர்களில் கேப்டனாக செயல்பட்டது தேர்வுக்குழுவின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கம்பீருடன் அவர் KKR அணியில் இணைந்து விளையாடியிருக்கிறார். அதேபோல் ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவுக்கு ஆதரவளிக்க இந்திய T20 அணியின் புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலமாக தன்னை கேப்டன்சியில் இருந்து தூக்கிய மும்பை அணி நிர்வாகத்திற்கும் அம்பானி குடும்பத்திற்கும் ரோஹித் சர்மா பதிலடி கொடுத்துள்ளதாக அவரின் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதாவது மொத்தத்தில் இது சங்கர் படமும் இல்லை, கமலஹாசன் படமும் இல்லை, இது வந்து உதயநிதி காருடைய படம். உதயநிதி என்ன அர்ஜென்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அதை அவ்வளோத்தையும் பண்ணி அப்படி முடிச்சு உங்களுக்கு தேவை பணம் தானே, நான் பணம் தானேன், நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் பண்ணிடுவோம். லைக்காங்கிற ப்ரொடக்ஷன் லேபிளை பயன்படுத்திட்டாங்க, அழகாக பேனரை பயன்படுத்திட்டாங்க, அப்புறம் வந்து ரெட் ஜெயண்ட்டுங்கிறதுல ரிலீஸ்னு கொண்டு வந்துட்டாங்க, அழகாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்தியன் 2 அதில் இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் பாருங்களேன், ஒன்றும் விளங்காத கூட்டணி தான். நம்ம இந்தியன் 1 பார்த்த அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. முழுக்க வன்மத்தை விதைச்சி வச்சுருக்காங்க. எவன் பார்ப்பான்? அதான் ஒருத்தரும் பார்க்குறேன். நாளே எல்லாம் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமா பார்க்குறவங்களுக்கு இது ஒரு படமாக தெரில, அது பிடிக்கலை. எல்லாம் காரி துப்பக்கூடிய அளவில் இருக்குது. அது பிறகு நாங்கள் வந்து நீளத்தை குறைக்கிறோம், உயரத்தை குறைக்கணும், குறைச்சிட்டு இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? லெங்க்த்தை கம்மியாக பண்ணால் மட்டும் படம் ஒன்று ஆகச்சிறந்த படமாக மாறிடுமா? எடுக்கும் போதே நீங்கள் படமாக எடுக்கணும். சங்கர் வந்து அது பாருங்கள், இவ்வளவு நாள் நல்ல நேமோடு அழகான ஒரு நல்ல இயக்குனர்னு நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தார். கடைசியில் இப்போ அவரும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டு அவருக்கு இதான் நிலம். கமலஹாசன் அவர் நல்ல பேர் கிடையாது, நல்லா அதை விட்டு தள்ளுங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகவல் அதை மேய்ஞ்சிட்டு தெரியும், அதனால் அதை விட்டுடலாம். சங்கருங்கிற மனிதர் வந்து எப்படி இதை வந்து விட்டு கொடுத்தாரு, ஏன் இந்த இதுக்குள்ளெல்லாம் இது அவர் காம்ப்ரமைஸ் ஆனாருங்கிறது எனக்கு தெரியல. அவர் ஆயிருக்கக்கூடாது இந்த அரசியலுக்கெல்லாம். அவர் வந்து இந்தியன் 1 படம் எடுக்கும்போது யாருமே எதுவுமே சொல்லலையே. அவர் வந்து ஒரு உண்மையை சொன்னார், சரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அப்படி தானே? ஒரு நாள் முதல்வர், அதாவது முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வர் கரெக்டாக தானே கொண்டு வந்தார். அது நல்ல போல்டான துணிச்சலுக்கு பேர் போன ஆள். அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த படத்துலலாம் ஒரு சில பெரிய விஷயங்களே நடந்திருக்கும். எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரகுவரன் கேரக்டர், அது அவருடைய ட்ரெஸ் எடுத்து பாருங்கள், அப்படியே லல்லு பிரசாத்தோடைய ட்ரெஸ்ஸு அவருடைய தலைமுடி கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர் யார்? கருணாநிதி கேரக்டர். சின்ன வீட்டுக்கு போகிறது யார்? கருணாநிதி தான். மனைவி துணைவினி போகிறல அதை அப்படியே அதில் உரிச்சு வச்சுருப்பாங்க, உரிச்சு படமாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை பாருங்கள், படம் ரிலீஸ் ஆகும்போது சங்கர் இங்கே இல்லை, ஏதோ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டார். கருணாநிதியை வச்சியே, கருணாநிதியை மையப்படுத்தியே அந்த கதையை அது ஒரிஜினல் உண்மைங்கிறனால நல்ல ரீச் ஆச்சுது. அழகாக துணிஞ்சு எடுத்த மனிதனுங்கிற பேர் வாங்கின ஆள் இன்றைக்கி இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கிறாரு சங்கர். என்னது, ஒரு மூத்த இயக்குனர், பிரபலமான ஒரு இயக்குனர், இந்திய அளவில் வந்து பேர் வாங்கின ஒரு இயக்குனர், பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ஒரு இயக்குனர். அவருடைய படம் இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு மைனஸாக தான் அமைஞ்சிருக்கு. அதில் படம் தோல்வி தான், மிகப்பெரிய தோல்வி. ஆனாலும் கணக்கில் எழுதி இந்த ஒரு 500 கோடி 600 கோடி வசூலாச்சுன்னு கணக்கில் எழுதி விடுவாங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்.
உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.